Hi guys, welcome to another video Salesforce in Tamil. So நம்ம கரண்டா பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ்ல கஸ்டமைஸ் Salesforce ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ இதுல வந்து ஆல்ரெடி 3 ஸ்டெப்ஸ் முடிச்சிட்டோம். கிரியேட் லுக்அப் ஃபில்டர் வரைக்கும். ஸோ இன்னைக்கு வந்து கிரியேட் ஃபார்முலா ஃபீல்ட் அப்படிங்கிற இந்த செக்ஷனை பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ரீவியஸாக நான் கம்ப்ளீட் பண்ண ஸ்டெப்ஸை பார்த்துட்டு அப்புறமாயிட்டு நீங்கள் 4th ஸ்டெப் போங்க. அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன்ல நம்ம வந்து ஃபார்முலா ஃபீல்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நான் வந்து இன்கேஸ் உங்களுக்கு ஃபார்முலா ஃபீல்ட்ஸ்க்கு ரொம்ப புதுசுன்னா நான் என்னோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபார்முலா ஃபீல்டு பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ நார்மலாக வந்துட்டு இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம், கமிஷன் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா ஃபீல்ட் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ரீஜன் ஆர் ஜோன் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா ஃபீல்ட் கிரியேட் பண்ண போகிறோம். அப்புறம் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் அப்படின்னு ஒரு கரன்சி ஃபீல்டு கிரியேட் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு அமௌண்ட் அப்படிங்கிற அமௌண்ட் ஃபார் டிஸ்கவுண்ட் அப்படின்னு ஒரு ஃபார்முலா ஃபீல்டு. ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 ஃபார்முலா ஃபீல்டு ஒரு நார்மல் கரன்சி ஃபீல்டு கிரியேட் பண்ணுறோம் இந்த எக்ஸசைஸில். ஸோ அது எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்ஜெக்ட்ல நம்ம பண்ணுறோம். ஸோ நான் என்னோட ட்ரையல் ஹெட்குள்ளே போயிட்டு செட்டப் ஆப்ஜெக்ட் மேனேஜருக்கு போகிறேன். என்ன சொல்கிறாங்கன்னா ஃபீல்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் ஃபார்முலா அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போயிட்டு ஃபீல்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் நான் நியூ கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுறேன் ஆஸ் அ டேட்டா டைப் ஃபீல்ட் டைப். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நேம் வந்து நான் கமிஷன் அப்படிங்கிறத வந்துட்டு காப்பி பண்ணிட்டேன். ரிட்டர்ன் டைப் என்ன கொடுக்க சொல்லியிருக்காங்க, கரன்சி. ஸோ அதனால வந்து அதையே நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ வேற ஏதாவது ஓகே அண்ட் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபார்முலா பார் ரிட்டன் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளோட ஃபார்முலா வந்து நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இன்சர்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அமௌண்ட் அப்படிங்கிற ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணிட்டு அது கூட வந்து மல்டிப்ளை பை 0.1 கொடுக்க சொல்றாங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்சர்ட் ஃபீல்ட் ஆப்ஷனில் போயிட்டு எக்ஸிஸ்டிங் ஃபீல்டு வந்து நம்ம சூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கேருந்து நான் அமௌண்ட் அப்படிங்கிற ஃபீல்டை சூஸ் பண்ணிட்டு நான் ஆப்ரேட்டரில் உங்களுக்கு மல்டிப்ளை இருக்குது அப்படிதான் நீங்கள் டேரக்டாக டைப்பும் பண்ணலாம். இன்டூ 0.1 அப்படின்னு சொல்லி கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இன்டூ 0.1 தான் உங்களுக்கு வந்துட்டு கமிஷனாக வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது கொடுத்துட்டு செக் சின்டாக்ஸ் கொடுக்க சொல்கிறாங்க. செக் சின்டாக்ஸ் கொடுத்து பார்க்கலாம் ஏதாவது எரர் இருக்கான்னு சொல்லி. ஸோ கரண்ட்டாக வந்து எந்த எரருமே இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு இதை கொடுக்க சொல்கிறாங்க. காப்பி பண்ணிக்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹெல்ப் டெக்ஸ்ட்லையும் கீழே இருக்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சேல்ஸ் கமிஷன்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா in visible column header select deselect and checkbox to clear the checkbox. In visible column select sales user and pin. ஓகே, நார்மலா பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா ஃபீல்டு வந்துட்டு விசிபிள் எல்லாத்துக்குமே அன்செக் பண்ணிட்டு நம்ம வந்து சிஸ்டம் அட்மினுக்கும் அதே மாதிரி சேல்ஸ் யூசர்ஸ்க்கு மட்டும் விசிபிள் ஆக்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். லே அவுட்ல பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல அவங்க, அதனால எல்லாத்துக்குமே டிஃபால்ட்டாக வச்சுட்டு நம்ம வந்துட்டு சேவ் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் கமிஷன் சொல்லி. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இந்த கமிஷன் ஃபீல்டே வந்து இவங்க எடிட் பண்ண சொல்றாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீல்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல அந்த கமிஷனுங்கிற ஃபீல்டு இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ கமிஷன் அப்படிங்கிற ஃபீல்டு இருக்கு. இங்கே இந்த ட்ராப் டவுன் யூஸ் பண்ணி நம்ம எடிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதான் சொல்றாங்க. எடிட் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்த அந்த ஃபார்முலா இங்கே இருக்கு. நம்ம சிம்பிள் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ அட்வான்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண சொல்றாங்க. இந்த பாரை செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இன் கமிஷன் கரன்சி ஈக்குவல் டு பாக்ஸ் கிளிக் அட் தி பிகினிங் ஆஃப் தி ஃபார்முலா அண்ட் பிளேஸ் கர்சர் இன் தி அமௌண்ட். ஓகே, இப்போ வந்து இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண சொல்றாங்க. ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த கமிஷன் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஆகக்கூடாது, கரெக்டுங்களா? ஸோ எல்லா சுச்சுவேஷன்லையும் இது நடக்கக்கூடாது. ஸோ அவங்களோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டேஜ் ஈக்குவல் டு 1 இருந்தால் மட்டும்தான் கமிஷன் உங்களுக்கு அப்ளை ஆகணும். ஸோ நார்மலாக ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி அந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள வந்து பிக் லிஸ்ட் கண்டிஷன் யூஸ் பண்ண சொல்றாங்க. ஸோ என்னோட ஃபார்முலா ஃபீல்ட்ஸ்ல நான் வந்து பிக் லிஸ்ட் வேல்யூ என்ன, இஃப் கண்டிஷன் எப்படி யூஸ் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் மேலே இருக்கிறது ஃபார்முலா அப்படியே இருக்கட்டும். நம்ம நார்மலாக வந்து இஃப் கண்டிஷன் வந்து ரைட் சைடில் யூஸ் பண்ண சொல்றாங்க. இப்போ நான் அந்த இஃப் யூஸ் பண்ணேன்னா இந்த இடத்துல காமிக்கும் இஃப் லாஜிக் டெஸ்ட் வேல்யூ ஈக்குவல் டு ட்ரூ. இப்போ வந்து லாஜிக் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா அப்போ வந்து
லாஜிக் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரூ வந்து ஆன்சரா வரும். அப்புறம் வந்து ஃபால்ஸ் வரும். ஸோ நம்மளோட இங்க பார்த்தீங்கன்னா, அவங்களே வந்து இந்த இடத்துல காப்பின்னு குடுத்துருக்காங்க ஃபார்முலா. இத நான் காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு இந்த எக்ஸிஸ்டிங் ஃபார்முலாவ நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கா பார்த்தீங்கன்னா, இஃப் பிக் லிஸ்ட் வேல்யூ ஸ்டேஜ் நேம் அப்படிங்கிறது ஒரு ஃபீல்டு. அந்த ஃபீல்ட்ல வந்து க்ளோஸ்ட் ஒன் அப்படிங்கிற ஒரு வேல்யூ சூஸ் பண்ணோம்னா, அப்போ வந்து என்ன ஆகும்னா, ட்ரூவா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு கமிஷன் வந்து அப்ளை ஆகும். கமிஷன் எப்படி அப்ளை ஆகும்? அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் இன்டூ 0.1 வந்து உங்களுக்கு கமிஷன் அமௌண்ட்டா வரும். அப்படி இல்லன்னா, ஸ்டேஜ் நேம் க்ளோஸ்ட் ஒன் இல்லாம வேற ஏதாவது இருந்துச்சுன்னா, கமிஷன் வந்து 0வா இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஃபார்முலா. நீங்க இந்த இதுல வந்து இந்த காப்பி ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க இத வந்து பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, ஒன் பை ஒன்னா நம்ம வந்து இன்சர்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நான் இது செக் சின்டாக்ஸ் குடுக்குறேன். பேசிக்கா பார்த்தீங்கன்னா, எந்த எரரும் வரல. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் குடுத்துருக்காங்களா? ஓகே. செக் சின்டாக்ஸ் சேவ். ஸோ இப்போதைக்கு டிஸ்கிரிப்ஷன் எதுவும் குடுக்கல. அதனால நம்ம வந்து டைரக்ட்டா வந்துட்டு சேவ் ஓகே. டிஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி குடுத்துருந்தோம். எடிட் பண்ண கமிஷன் இதுதான். நெக்ஸ்ட் கீழ போலாம். நெக்ஸ்ட் புதுசா வந்து இன்னொரு ஃபார்முலா ஃபீல்ட் கிரியேட் பண்ண சொல்றாங்க. ரீஜன் ஆர் ஜோன் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஃபீல்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்லயே இருக்கிறதுனால நியூ குடுக்குறேன். குடுத்துட்டு ஃபார்முலா மாடியூல் சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் குடுக்கலாம். பேசிக்கா பார்த்தீங்கன்னா, ஃபீல்ட் லேபிள் ரீஜன் ஆர் ஜோன் குடுத்துட்டேன். இப்போ வந்து ரெக்கார்ட் ரிட்டர்ன் டைப் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபார்முலா ரீஜன் டெக்ஸ்ட்டு, ஃபார்முலா டெக்ஸ்ட் தான் வந்து நம்மளோட ஃபார்முலா ரிட்டன். ஸோ அதனால டெக்ஸ்ட் குடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் குடுத்துக்கலாம். ஓகே. இங்க என்ன பண்ண சொல்றாங்கன்னா, அட்வான்ஸ்ட் ஃபார்முலா மாடியூல் யூஸ் பண்ண சொல்றாங்க. நார்மலா வந்துட்டு டேப் இஃப் நாட் ஆல்ரெடி செலக்டட். ஓகே. நான் ஃபைனல் ஆன்சர் பார்க்குறேன். டெக்ஸ்ட் ஆஃப் அக்கவுண்ட் ரீஜன் அண்ட் ஸ்லாஷ் டெக்ஸ்ட் ஆஃப் அக்கவுண்ட் ஜோன். ஓகே. இப்போ அக்கவுண்ட் ரீஜன் அண்ட் அக்கவுண்ட் ஜோன் வந்துட்டு பிக் லிஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து என்ன பண்றாங்கன்னா, பிக் லிஸ்ட் வேல்யூவை டெக்ஸ்ட்டா கன்வெர்ட் பண்றாங்க. ஸோ அதுக்காக நம்ம டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன ஆகும்னா, இன்கேஸ் அக்கவுண்ட் ரீஜன்ல ஈஸ்ட் அப்படின்னு ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா, ஸ்லாஷ் அக்கவுண்ட் ஜோன்ல ஜோன் 1 இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வேல்யூ எப்படி வரும்னா, ஈஸ்ட் ஸ்லாஷ் ஜோன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு, நான் இந்த இதுல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அக்கவுண்ட் ரீஜன் கண்டெய்ன்ஸ் ஈஸ்ட்ன்னு இருந்துச்சுன்னா, இந்த ஈஸ்ட்ங்கிறது பிக் லிஸ்ட் வேல்யூ இருந்துச்சுன்னா, அந்த டெக்ஸ்ட்டா கன்வெர்ட் ஆயிரும் ஈஸ்ட்ன்னு சொல்லி ஃபார்முலால. அதே மாதிரி அக்கவுண்ட் ஜோன் கண்டெய்ன்ஸ் ஜோன் 1 இருந்துச்சுன்னா, உங்களோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் ஸ்லாஷ் ஜோன் 1 அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? ஸோ சென்ட்ரல் இந்த ஸ்லாஷ் வந்துட்டு நார்மல் ஸ்ட்ரிங் மாதிரி டபுள் இது குடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நான் இந்த காப்பி அப்படிங்கிறத யூஸ் பண்ணி டைரக்ட்டா வந்து நம்மளோட ஃபார்முலா பால்ல இன்சர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வந்து செக் சின்டாக்ஸ் குடுக்குறேன். ஸோ எந்த எரரும் இல்ல. ஸோ வந்து இப்போ டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்ப்ளே தி ரீஜன் அண்ட் வேல்யூஸ் குடுத்துக்கலாம். அதே மாரி ஹெல்ப் டெக்ஸ்ட்ல அக்கவுண்ட் ரீஜன் அண்ட் ஜோனும் நம்ம குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் குடுத்துக்கலாம். இந்த ஃபீல்ட வந்து என்ன பண்ண சொல்றாங்கன்னா, நவ் கிரியேட் டிஸ்கவுண்ட் கால்குலேட் அமௌண்ட் ஃபார் ஓகே. ஸோ வேற எதுவும் சொல்லல அவங்க. யாருக்கு டிஸ்ப்ளே பண்ணணும்னு சொல்லி. ஸோ நம்ம வந்துட்டு இத வந்து பை டிஃபால்ட் எல்லாத்துக்குமே அவைலபிள் குடுத்துட்டு நெக்ஸ்ட் குடுத்துக்கலாம். அகெயின் சேவ் அண்ட் நியூ குடுத்துக்கலாம். இப்போ வந்து இன்னொரு ஃபார்முலா கிரியேட் பண்ண சொல்றாங்க. நவ் கிரியேட் அ ஃபார்முலா ஃபீல்ட் கால்ட் அமௌண்ட் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் டு calculate the amount after discount and then applied. But first create a custom percentage. Okay. இன்னொரு ஃபார்முலா ஃபீல்ட் நம்ம கிரியேட் பண்ணோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட்னு சொல்லி. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் அப்படிங்கிற ஃபீல்டு வந்து நம்ம கிரியேட் பண்ண சொல்றாங்க. ஒரு நார்மல் பர்சன்டேஜ் ஃபீல்டா. ஸோ அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், பர்சன்டேஜ் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ணி அவங்க சொல்ற இந்த இதை கிரியேட் பண்ணலாம். ஸோ வந்துட்டு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டேன். வேற என்ன சொல்றாங்க இதுல, லென்த் ஓகே என்ட்ரி 3 ஃபார் லென்த். ஓகேங்களா? லென்த் வந்து இந்த இடத்துல 3 கொடுக்க சொல்றாங்க. அதே மாதிரி கொடுத்துடலாம். அண்ட் கிளிக் நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ இந்த ஃபீல்டு வந்து யாருக்கு டிஸ்பிளே பண்ண சொல்றாங்க, டீசெலக்ட் விசிபிள் ஹெடர் டு கிளியர் அவுட் செக் பாக்ஸ் செலக்ட். ஓகே. இது வந்து சேல்ஸ்க்கும் அட்மினுக்கு மட்டும் கொடுக்க சொல்றாங்க. ஸோ நான் விசிபிள் செக் பண்ற எல்லாத்துக்குமே திருப்பி அன்செக் பண்ணிட்டு நம்ம வந்து சிஸ்டம் அட்மின் அண்ட் சேல்ஸ் யூசர்ஸ் கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுக்கலாம். சேவ். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஸ்டோர் பண்ற மாதிரி ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு ஃபார்முலா ஃபீல்ட் அமௌண்ட் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ண சொல்றாங்க. வித் கரன்சி ஆஸ் தி ஃபார்முலா ரிட்டன் டைப். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, ஃபார்முலாக்கு மோடி போய்க்கலாம். ஃபார்முலா ஃபீல்ட் யூஸ் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுக்கலாம். இப்போ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு லேபிள் அமௌண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இதை வந்துட்டு கரன்சி ஃபார்மேட்ல கொடுத்து நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம்.
இப்போ வந்து ஃபைனல் அவுட்புட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நார்மலா பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இன்டூ 1 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். ஓகே, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபீல்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா மேனுவலாக வந்து கஸ்டமர்ஸ் வந்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லி என்டர் பண்ணுவாங்க. இல்லாட்டி இங்கே வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா டோட்டல் அமௌண்ட் வந்துட்டு அமௌண்ட் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் $100 வந்து உங்களுக்கு அமௌண்ட்னா இப்போ டிஸ்கவுண்ட் அப்ளை ஆச்சுன்னா எவ்வளோ வரணும் அப்படிங்கிறது வந்து அமௌண்ட் இன்டூ 1 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்மளோட அமௌண்ட் ஃபீல்டில் வந்து $100 இருக்கு. அதே மாதிரி டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜில் $20 இருக்குன்னா இந்த ஃபார்ம்ல என்ன பண்ணணும்னா 100 இன்டூ 1 மைனஸ் 0.2. ஸோ இப்போ வந்து 0.8 இருக்கும். ஸோ 100 இன்டூ 0.8 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து $80 தான் வந்துட்டு அமௌண்ட் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் அப்படின்னு வரும். ஸோ வந்து இதுதான் வந்து இந்த இடத்துல பில்ட் பண்றாங்க. பட் இந்த ஃபார்முலா நீங்க பில்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் அப்படிங்கிற ஃபீல்டு தேவை. ஸோ இந்த கஸ்டம் ஃபீல்ட் கிரியேட் பண்ணா மட்டும்தான் நெக்ஸ்ட் வந்து இதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நான் இந்த ஃபார்முலாவை காப்பி பண்றேன். காப்பி பண்ணி நம்மளோட ஃபார்முலா பார்ல ஆட் பண்ணி செக் சின்டாக்ஸ் கொடுக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபீல்டை வந்துட்டு ஓகே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க மறந்துட்டேன். ஓகே, ஒரு ஸ்டெப் நான் ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸ்க்கு வரேன். நம்ம வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹெல்ப் டெக்ஸ்ட்டும் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அண்ட் சேவ். ஸோ நெக்ஸ்ட் இதில் எந்த இதுவுமே சொல்ல மாட்டேன் சொல்றதில்ல. அதனால வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் அண்ட் சேவ் கொடுத்துக்கலாம். இப்போ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கம்ப்ளீட் டாஸ்க் முடிச்சிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் கிரியேட் பண்ணியிருந்தோம். ஒன்று பார்த்தீங்கன்னா கமிஷன், ஓகேங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரீஜன் ஆர் ஜோன், அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட். ஸோ 3 ஃபார்முலா ஃபீல்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது கூட வந்துட்டு நம்ம ஒரு பர்சன்டேஜ் ஃபீல்டு கிரியேட் பண்ணோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக இந்த ப்ராஜெக்ட் முடியும் போது அவுட்புட்டில் யூஐயில் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த ஃபீல்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணி பாருங்க பண்ணதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு சொல்லி. ஓகே, பார்த்தீங்கன்னா எந்த எரரும் இல்லை. ஸோ இப்படி தான் வந்து இந்த மாடியூலை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் செஷனை வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பை.